குர்ஆனுடைய திருவசன சூரத்தில் அம்பியால 47வது அந்த சூரத்தில் 21வது திருவசனத்தை இங்கே பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஆதமுடைய மக்களுடைய அமல்களை, அதை அவர்களுடைய சொல்லை அல்லாஹ் தஆலா இருக்க போவதை சொல்கிறார். இந்த அமால பனி ஆதம் வகௌலஹும் யூஸன் அவ் தூஸன் அது ஏற்கப்படும் என்று வந்திருக்கு. கண்ணியமானவர்களே, அமல்கள் எப்படி இருக்கிறது, இந்த பேச்சு எப்படி இருக்கிறது, நான் இன்னைக்கு பேசுறேன், இது எப்படி இருக்கலாம், இந்த அசைவுகள் எப்படி இருக்கலாம், ஒரு மனிதன் செய்கிற அநியாயத்தை எப்படி அதை எடை போடலாம் என்ற ஒரு கேள்வி அந்த காலத்துல இமாம் புகாரி அவர்கள் சுமார் 190 சொச்சத்தில் அவர்கள் 192 அவர்கள் பிறந்தார்கள். 152 அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். அவர்களுக்கு வயசு 63 62 வஃபாத்தாகிறார்கள். அந்த காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இது எப்படி இருக்கணும் என்று ஒரு சிலர் நிராகரிக்கிறார்கள். இன்னைக்கு பலரும் பல விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறது போல, அல்லாஹ் பற்றி, ரசூலை பற்றி, கியாமத்தை பற்றி பல சிந்தனைகள் உள்ளவர்கள் போல அந்த காலத்தில் இப்படி ஒரு சாரா முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்படி ஒரு கருத்தை பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கிற நேரம் தான் இமாம் புகாரி அவர்கள் இதை எழுதுகிறார்கள். ஒரு விஷயத்தை நானும் நீங்களும் சகோதரிகள் இன்னைக்கு இருக்கிறதுனால படிப்பினைக்கு இருக்கும். இமாம் புகாரி அவர்கள் ஒரு எத்தீமாயிட்டார்கள். உஸ்பெகிஸ்தான்ல பிறக்கிறார்கள். தாய் கணவனை இறந்துட்டாங்க. இவர்கள் எத்தீமாகிறாங்க. இவங்களுக்கு ஒரு சகோதரர் அஹ்மது இருந்தார். இந்த அஹ்மதுடைய சகோதரோட எல்லாரும் ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க மக்கா மதீனாவுக்கு. அந்த மக்கா மதீனாவுடைய சூழல் தான் இமாம் புகாரி அவர்கள். இந்த புகாரி கிட்டத்தட்ட மக்கால அந்த காலத்துல இப்ப நான் சொல்லிக்கொண்டு வந்த சகோதரர் ஜி அவர்களுக்கும் 1950களில் தேவபந்துல இந்த புகாரி பாடங்கள் எல்லாம் ஓதின உமர் பாலப்பூரி சொன்ன ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க, எப்ப இது 70 வருஷத்துக்கு முதல் அவங்கள்ட்ட மதரசால முழுத்திரி வாங்குறதுக்கு பணம் இல்லை, லாமண்ணை வச்சு அந்த விளக்கு பத்த வைக்கிறதுக்கு வசதி இல்லை. அதனால வெளிச்சம் ஆகாத இரவையில லைட்டும் இல்லை. இருளாயினதுக்கு பிறகு கிதாப் எடுத்துட்டு போவாங்களாம். இங்க இந்துக்கள்ல கடையில அந்த பலகை கடை இருக்குது, ஒவ்வொன்றா கரண்டி இருக்குது. அந்த கடையில விளக்கு முட்ல பத்த வச்சா, கடையில பத்த வச்சா, அந்த இடையில வார வெளிச்சத்தை வச்சுதான் முத்தாத செய்வாங்க இரவு நேரத்தில். அப்ப இமாம் புகாரி வரலாம், இமாம் நவவி எழுதுற நேரம் வெளிச்சம் இல்லாம போன இடத்துல துஃபைல் இப்னு அம்ரு தௌசில நெற்றில அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுத்தது போல அல்லாஹ் தஆலா கைர வஜ்ஹி இந்த அவர்கள் துஆ கேட்க தடியில அந்த வெளிச்சம் வந்தது போல பஷர் மஷாஹிம் பிதுலபி நூர் தாமி வல் கியாமா புகாரில வரக்கூடிய உசைத் இப்னு ஹுதைர் அப்பாத் இப்னு பிஷர் அவர்கள் 2 பேரும் அந்த தடியை எடுத்துட்டு போக்கல, இஷா மஸ்ஜிதுல நேரத்தை கொடுத்து சொனமி போக்கல, அதுல அப்படியே வெளிச்சம் அந்த தடியில வந்துச்சு. 2 பேரும் பிரிஞ்சு போக்கல, 2 பேருடைய அசால் அந்த வெளிச்சம் வந்துச்சு. இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்ப துஃபைல் இப்னு அம்ரு தௌசிக்கு அல்லாஹ் நெற்றில கொடுத்தான். அவர்கள் நெற்றில வானான்னு கேட்ட நேரம் அல்லாஹ் அவர்களுடைய அந்த அசாக்கு அந்த வெளிச்சத்தை மாற்றி கொடுத்தார். இமாம் நவவிக்கு வெளிச்சம் இல்லாத நேரத்துல அல்லாஹ் தஆலா இமாம் ராஃபிக்கும் நவவிக்கும் அவர்களுடைய பேராலையும் இவர்களுடைய கையிலையும் அல்லாஹ் அப்படி மாற்றி வெளிச்சத்தை வெளியாக்கிறார். அது போலதான் அந்த காலத்துல 70 வருஷத்துக்கு முதல் புகாரி ஓதின இந்த நாட்டுல இருக்க அறிமுகமான மௌலானா பாலப்பூரி அவங்க சொல்றாங்க, நான் விளக்கு வச்சு வீட்டுல என் தாய்க்கு கசசுல் அம்பியா நபிமார்கள் சம்பவங்களை சொல்லக்குள்ள என் தாய் சொல்லுவாங்க, மகனே ஒரு காலம் வரும் உன்னோட பேச்சு உலகம் எல்லாம் கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா எங்கட குழந்தைகளுக்கும் எங்கட குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். நாங்களும் தாலிம்கள் தீனுடைய விஷயங்களை பரிமாறங்களை எப்படி நாம் செஞ்சுக்கணும். அப்ப இமாம் புகாரி கிட்டத்தட்ட 1200 வருடத்துக்கு முதல் மக்கால இருந்து கொண்டு இது தொகுத்தாங்கன்னு சொன்னார். அவ்வாவுக்குல 4 வருஷத்துல, கிதாபு 16 வருஷத்துல தொகுத்திருக்கிறாங்கன்னு சொன்னார். ஒவ்வொரு ஹதீஸ பயான் செய்யக்குள்ள குளிச்சுட்டு அதை எழுதி அல்லாஹ் தஆலா அதனால இவ்வளவு மக்பூலியத்தை அல்லாஹ்